திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆனால் ஒரு சில திருமணங்கள் சமூகத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய விவாதங்களை உருவாக்கிடுது. அந்த வகையில் நம்ம அமீர் கான் அவருடைய மூன்றாவது திருமணம் இன்னைக்கு சமூகத்திலையும் சமூக வலைதளங்களையும் பல்வேறு கருத்துக்களை சர்ச்சைக்குரிய விவாதங்களாக மாற்றிருக்குது. வாழ்த்துறவங்க பல பேர் இருக்கிறாங்க, வசைப்பாடுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஒரு 10-20 நாள் இல்லை ஒரு 30 நாள் வாழ்த்துவாங்க, வசைப்பாடுவாங்க, அதுக்கப்புறமா மறந்து கடந்து போயிடுவாங்க. ஆனா, ஒரே ஒரு திருமணம் மட்டும் 70 வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமாவும், இன்னைக்கும் உயிர்ப்போட சமூகத்திலயும், சமூக வலைதளங்கள்லயும், ஏன் அரசியல் மேடைகள்ல கூட இன்னைக்கும் ஒரு விவாத பொருளா தொடர்ந்து இருந்துட்டே வருது. அது யாருடைய திருமணம்? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாருடைய திருமணம் இன்னைய வரைக்கும் விவாத பொருளா இருந்துட்டு வருது அப்படின்னா, 1949ல பெரியாருக்கும், மணியம்மை அவர்களுக்கும் நடந்த அந்த திருமணம் தான் இன்னைய வரைக்குமே விவாத பொருளா இருந்துட்டு வருது. ஏன் இருந்துட்டு வருது அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த வயது வித்தியாசம் தான். பெரியாருக்கு 70 வயசு, மணியம்மை அவர்களுக்கு 32 வயசா தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு காரணமா இருந்துச்சு. 2வதா மணியம்மை அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே பெரியாருடைய இயக்கத்தில இணைந்து பல்வேறு சமூக பணிகள்ல ஈடுபட்டுட்டு வந்தாங்க. அத குறிச்சு பலரும் பலவிதமான வதந்திகள பரப்பிட்டு வந்தாங்க. அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாருக்கு அந்த வயசுல தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, ஒரு தேவைக்காக கல்யாணம் பண்றாரு. அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் அந்த திருமணத்தை ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, பெரியார் தான் வாழ்ந்த காலத்திலேயே அதற்கான முழு விளக்கத்தையும் எழுத்துப்பூர்வமாகவே குடுத்திருந்தாரு. அதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணமானது என்னுடைய தனிப்பட்ட ஆசைக்காகவோ, வாழ்க்கைக்காகவோ நான் பண்ணல. மாறாக என்னுடைய இயக்கத்தையும், அதனுடைய சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர் மணியம்மை. அதனால நான் இந்த திருமணத்த பண்றேன். அப்படின்ற மாதிரியான ஒரு முழு விளக்கத்தையும் குடுத்திருந்தாரு. ஸோ அவர் முழு விளக்கத்தையும் குடுத்ததுக்கு அப்புறமாவும், அதில நம்ம நம்மளுடைய கற்பனைய புகுத்தி, ஆதாரமற்ற ஒரு விமர்சனங்களையும், அவதூறுகளையும் வைக்கிறது நாகரிகமான செயலா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மாறாக அவர் வாழ்ந்த காலத்தில அவர் நெறைய கருத்துக்கள், கொள்கைகள், அப்புறமா அவர் முன்னெடுத்த அரசியல், இத குறிச்சு நம்ம கண்டிப்பா விவாதிக்கலாம். அது ஜனநாயக முறையாவும் இருக்கும். நம்ம சமூகத்தில எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. சர்ச்சைக்குரிய விவாதங்கள உருவாக்குது. ஆனா காலப்போக்குல அது எல்லாமே மறைஞ்சிடுது. ஆனா பெரியாருடைய திருமணம் மட்டும் 70 வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமாவும், இன்னைக்கும் அரசியல் மேடைகள்லயும், சமூக வலைதளங்கள்லயும் ஒரு பேசு பொருளா இருக்கிறதுக்கான காரணம், அவரு முன்னெடுத்த அரசியல், கொள்கைகள், இல்ல கருத்துக்கள் இருக்கலாமா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்கள வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.